வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம சமையல் சேனலில் கோபி ஃப்ரை பார்க்க போகிறோம். அதுக்காக நான் கோபி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் அரிசி மாவு, அப்புறம் கோரியண்டர் பவுடர், ஜின்தான் பூத்தே பவுடர், tepung jagung, வெங்காயம், பூண்டு, இஞ்சி, மஞ்சத்தூள், சில்லி பவுடர், பேக்கிங் பவுடர், அப்புறம் அதெல்லாம் போடுறதுக்கு ஒரு கரண்டி, அப்புறம் இதெல்லாம் வெட்டுறதுக்கு கத்தி எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு மங்கில் வச்சுக்கலாம். அப்படி ஓகே. இது செய்யறதுக்காக நம்ம என்ன எடுத்துருக்கோன்னா, வெங்காயம் ஊற்றி 3, பூண்டு 3, அப்புறம் ஒரு இஞ்சி. இதை நம்ம பிளெண்டரில் போட்டு அரைக்க போகிறோம். ஓகே, இஞ்சி, பூண்டு, வெங்காயம் இதை இந்த மாதிரி அரைச்சிட்டேன். இப்போ நல்ல மைய அதை இந்த மாதிரி ஒரு பானை எடுத்து அதில் போட்டுருங்க. ஓகே, இதுக்கப்புறம் அரிசி மாவு எடுத்துக்கங்க. பொங்கலுக்கு வாங்க கோலம் போட மிச்ச மாவு அதை இப்படி கொட்டிங்க. ஓகே, அடுத்தது சோள மாவு எடுத்துக்கங்க. அதையும் கொஞ்சம் போட்டுங்க. அப்படி ஓகே. அடுத்தது பேக்கிங் பவுடர். இது கொஞ்சோண்டு போடும், ரொம்ப போடாதீங்க. அடுத்தது மஞ்சத்தூள், அடுத்தது சில்லி பவுடர், ஓகே. அடுத்தது சிக்கன் கறி பவுடர், இது ஒரு கரண்டி போட்டுக்கலாம். ஓகே ஓகே. அடுத்தது உப்பு தேவையான அளவுக்கு போட்டுங்க, ரொம்ப போடாதீங்க, ரத்த கொதிப்பு வந்துடும். இப்போ தண்ணி ஊற்றிக்குங்க. இது நம்ம கிண்டணும். இதை நீங்கள் நல்லா கையில் கிண்டணும். அப்போ தான் இந்தியன் ஃப்ளேவர் கிடைக்கும். கரண்டிலாம் பாய்க்காதுங்க. அடுத்தது இந்தமாதிரி சோப்பு கலர் வாங்கிக்கோங்க. அது கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். இது கலர் ஆகிறதுக்கு சோப்பாக கொஞ்சோண்டு தான், ரொம்ப ஊற்றக்கூடாது. நான் சோப்பு கலர் பாய்க்கிறேன். நீங்கள் பச்சை கலர், மஞ்சள் கலர்லாம் பாய்க்கலாம், பாய்ச்சிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ கலர்லாம் போட்டோன்னே இந்தமாதிரி ஆகிடும். ஆனால் நீங்கள் இந்த கையை இப்படி வளைக்கணும். அப்போ தான் அந்த ஊரோட ஸ்டைல் வரும். இல்லைன்னா மலேசியா ஸ்டைல் ஆகிடும். ஓகே ஓகே. கடைசியாக நம்ம கோபி, அதாவது காலிஃப்ளவர் மலேசியாவில், அதை நம்ம போடுறோம். போட்டுட்டு நம்ம கிண்டிடுறது தான் இந்த மாதிரி. அப்போ கலராயிடும். இந்த மாதிரி நல்லா கிண்டுங்க. ஓகே. கடைக்கு என்னென்னா, இதெல்லாம் நம்ம வாங்கின கடையில் மறந்துட்டோம் போகிறதுக்கு. அதனால் நம்ம என்ன செய்கிறோம், இந்த பொருள் கொஞ்சம், அப்புறம் இந்த பொருள் கொஞ்சம், அப்புறம் பிளாக் பேப்பர் கொஞ்சம். ஓகே, நம்ம இதெல்லாம் இந்தமாதிரி தனியாக போட்டுக்கணும். பார்க்க போனால் நீங்கள் முதைய போட்டிருக்கணும், ஆனால் நான் மறந்துட்டேன். இந்தமாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கலக்கிக்கிங்க. கையில் கிண்டணும். கிண்டிட்டு இந்தமாதிரி ஆயிடும். அப்போ நீங்கள் என்ன செய்யுங்க, இதில் ஊற்றிடுங்க. ஓகே. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும் நல்லா. ஓகே, சீஞ்சட்டி நம்ம அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றி பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். எண்ணெய் நம்ம ஊற்றிக்கலாம், எவ்வளோ தேவையான அளவு நம்ம பொரிக்கிறதுக்கு மாட்டோம். ஓகே, இப்போ சூடாக வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். ஓகே, இப்போ எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம பொரிக்க ஆரம்பிச்சிடலாம். கரண்டி எனக்கு வசதியாக இல்லை, அதனால் நான் கையிலே பாய்ச்சிக்கிறேன். ஓகே, இந்தமாதிரி கிண்டிட்டு நல்லா இந்தமாதிரி நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். ஓகே, இந்தமாதிரி பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வரணும். கொஞ்சம் கிண்டிக்கணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். ஓகே,
ஓகே, இப்போ வந்து ஒரு 10 நிமிஷம் ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் கிடைக்கும். ஓகே ஓகே, இப்போ நம்மளோட கோபி ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் பொரிச்சு முடித்தோடனே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கலரில் இவ்வளோ அருமையானது கிடைக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். டீ டைமுக்கு சாப்பிட்லாம், சோறு கூட சாப்பிட்லாம். நீங்கள் வந்து ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.